இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை புனித பெரிய ஆல்பர்ட் ஆயர் மறை வல்லுனருடைய நினைவை கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த புனிதர் ஆயராக இறைவன் விரும்புகிற நல்ல நல்ல பண்புகளை தன்னுடைய மந்தைகளுக்காக செய்து இன்று புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இவரை போன்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நல்ல பண்புகளை நாம் நமதாக மாற்றி அவரை போன்று இயேசுவை நெருக்கமாக பின்பற்ற முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 18 இறை வார்த்தைகள் 1-8 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி பேசுகிறது என்று பார்க்கிற பொழுது, ஒரு விதவை நீதியற்ற தலைவனிடத்திலே நீதிக்காக சென்று போராடுகிறார்கள். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார், மனம் தளராமல் கேட்டு அந்த நீதியற்ற தலைவனும் இந்த கைம்பெண்ணுக்கு நீதியை வழங்குவதாக நினைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நான் படித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த இந்த பகுதியினுடைய மைய கருத்து என்று பார்க்கிற பொழுது, ஜெபத்தில் மன தோய்வு இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மன தளர்ச்சி தோய்வு ஏற்படுகிற பொழுது அங்கே கடவுளுடைய நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறப்பாக கிறிஸ்தவத்திலே ஒரு கிறிஸ்தவளாக வாழ்கிற பொழுது இந்த மன தளர்ச்சி ஏற்படுகிற பொழுது கடவுளுடைய அருள் நம்மை தாராமல் போய்விடுகிறது. இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்று பார்க்கிற பொழுது, செங்கல்பட்டிலே ஒரு சகோதரி தன்னுடைய ஒரே மகன் ஒரு நாள் திடீர்னு பைக்கில் போறாரு. பெரிய ஆக்சிடென்ட், கால் முறிஞ்சிடுச்சு, கால் அடிபட்டுட்டு நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிறாரு. அந்த தாய் தன்னுடைய மகனுக்காக கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறாங்க. மருத்துவர் சொல்லிட்டாங்க, இவர் மீண்டும் எழுந்து நடப்பது என்பது ஒரு பெரிய சாத்தியம், அது நடக்காத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலும் இந்த தாய் இல்லை ஏன் கடவுள் நிச்சயமா என் பையனை நடக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே தினமும் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பல நாட்கள், 5 நாள் 6 நாள் தொடர்ந்து ஜெபிக்க ஒரு மருத்துவரே சொல்லிட்டாரு சரியாகாது, நடக்க முடியாதுன்னு. ஆனா இவங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மூலமாக அப்படியே அந்த மகன் குணமாகிட்டே வந்தான். மருத்துவர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு, இது எப்படி, நான் மருந்து எதுவுமே கொடுக்கல, ஆனா இவனுக்குள்ளேயே அந்த குணப்படுத்த மாற்றம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்குது, அவனுடைய உறுப்புகள்லாம் கால்லாம் வந்து சுகமாயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. ஆம் பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை, ஒரு மன தளர்ச்சி இல்லாமல் அந்த தாயினுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, மகன் குணமானான். இப்படித்தான் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில கூட இதே ஒரு நிகழ்வு தான். ஒரு கைம்பெண், யாருமே துணைக்கு இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை, பண வசதியுமே இல்லை, யாருமே அவருக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த கைம்பெண்ணுக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க. அந்த எதிரியை இவங்க வென்று இந்த நீதிக்காக போராட வேண்டும் என்று சொல்லி நீதியற்ற ஒரு தலைவன் அந்த இடத்துல இருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு தொடர்ந்து கேட்கிறாங்க, இரவும் பகலுமா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் நினைக்கிறாரு, அப்ப ஐயோ இந்த அம்மாவுக்கு நீதி சொல்லலை அப்படின்னு சொன்னா நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உயிரை வாங்கிட்டே இருப்பாங்க, அதுக்காகவாவது நான் இந்த அம்மாவுக்கு ஒரு நீதியை சொல்லணும் அப்படின்னு யோசிப்பதாக இந்த நற்செய்தி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த கருத்தை வைத்து நாம் பார்க்கிற பொழுது, கடவுள் நம்மோடு உறவை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும், நாம் விரும்புகிற சிறு சிறு காரியங்களை எல்லாம் இறைவன் செய்ய வேண்டும் என்றால் நாம் இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு மனம் தளராமல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய ஜெபத்துல என்ன தேவை அப்படின்னு பார்க்கிற பொழுது, முதலாவதாக பொறுமை, நம்பிக்கை.
ஒரு பொறுமை இருக்கணும். ஐயோ, நான் போன வேளாங்கண்ணிக்கு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, எதுக்காக இவ்வளோ தூரம் போனோன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம புலம்பிட்டு இருப்போம் இல்லையா? இல்லை, பொறுமை. ஓகே, நான் 1 வருஷம் போனேன், 2 வருஷம் போனேன், 10 வருஷம் போனேன். இப்படி ஜெபத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட காத்து கொண்டு ஜெபித்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் மோனிகா. என்னுடைய மகன் அகஸ்டினுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 32 ஆண்டுகளாக ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு அந்த மகன் அப்படியே மாறி இன்னைக்கு புனிதராக இருக்கிறார். அந்த தாயும் புனிதராக இருக்கிறார்கள். இப்படி பொறுமையோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். உடனே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான், நான் ஜெபிச்சா உடனே இன்னைக்கே கிடைக்கணும், இப்போ நான் கேட்குற டக்குன்னு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடவுளோடு நம்முடைய உறவை எதிர்பார்க்க கூடாது. இருந்தாலும் இந்த நற்செய்தியில் அழகாக சொல்லுவார், உங்களுடைய தேவைகளை அறிந்தவர் அவர், உங்களுடைய எண்ணங்களை புரிந்தவர் அவர், உங்களுக்கு எல்லாமே அவர் கொடுப்பார் என்றுதான் இந்த நற்செய்தி கூட நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பொறுமை, நிதானம், நம்பிக்கை இருக்கிற பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள், புதுமைகள் நடக்கிறது என்ற உயர்ந்த பண்பை நான் இன்று உள்வாங்கி சோம்பேறித்தனமாக இல்லாமல் உற்சாகத்தோடு இறைவனை அணுகி நான் ஜெபிக்க முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இன்று நாங்கள் பல்வேறு காரியங்கள் செய்ய இருக்கிறோம். உம்மை அன்பு செய்ய, உம்முடைய பிள்ளைகளை அன்பு செய்ய நாங்கள் இன்று தொடங்க இருக்கிறோம். அன்பு தெய்வமே, எங்களுடைய பயண வேளையிலே, எங்களுடைய வாழ்விலே நீர் இருக்க வேண்டும், உம்முடைய துணையாளர் இருக்க வேண்டும் என நாங்கள் வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்களையும் ஆசீர்வதியும். அதிலே தோல்வியை நாங்கள் சந்திக்காமல் வெற்றியை காண கிருபை செய்வீராக. பயண வேலையிலே பாதுகாப்பாக எங்களை அழைத்து செல்லும். இன்னும் அன்பு தெய்வமே, வேலை செய்கிற இடங்கள், வெளிநாடுகள், இன்னும் மற்ற அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிற பொழுது, கல்லூரியிலே, பள்ளியிலே வேலை செய்கிற பொழுது நாங்கள் அந்த வேலை செய்கிற மக்களோடு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள, அங்கே எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு உழைக்க எங்களுக்கு நல்ல மனப்பான்மை கொண்டு தரலும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு நிம்மதியோடு வாழ கிருபை செய்யும். பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒன்றாய் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இந்த முதிய காலத்திலே பிள்ளைகளை தங்களோடு இல்லையே என்று அனாதை ஆசிரமங்களில் இருக்கிற பெற்றோர்களுக்காக கூட ஜெபிக்கிறேன். இது ரோட்டு ஓரங்கள் வீதியிலே வீசப்பட்ட பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை எல்லாம் நீ தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் சரி, திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe the channel and share with your friends.